மாட்டலாம். சந்தோஷ் பைப் சோறு ஒரு ரொட்டாட் இருக்கு. பைப் எப்படி சொல்லணும்? குருட்டாம்பாகல் சொருகக்கூடாது. எந்த பக்கம் பட்டிருக்குதோ அந்த பக்கம் பார்த்து சொருகணும். இடி சொருக்கிட்டே எடுக்குதா? உனக்கு பால் ஊற்றலான்னு முடிவு பண்ணிட்டான்டா. போதும். ஃபஸ்ட்டு அழுத்தி பிடிக்கணும், அப்புறமேட்டு தான் ஆட்டி வருணும். கொஞ்சம் இல்லை. இப்போ அழுத்தி பிடி. ஃப்ரீயாக தானே இருக்கும். ஆயில் விட்டேன். அழுத்து. தள்ளிப்படி உள்ள. நீதா மாட்டு. முன்னாடி போனா இந்த பக்கம் வா. இதை சரி. சந்தோஷ் வேற வாய் ஓவரா போகுதான். நல்லா நண்பர்கள் வேற கமெண்ட் பண்றாங்க. சந்தோஷ் புள்ள பூச்சி மாதிரி இருந்தான், இப்போ வாய் அதிகமாக பேசுகிறான் ப்ரோ. வாய்க்கு கோணுச்சு இருந்தால் போட்டு வாயை தைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தைச்சிடலாமாடா சந்தோஷ்? போலாம். சுருடா, சும்மா தானே சுருடா. ஆஃப் பண்ணுற ஜுண்டு. போய் புது பின்ன 2 எடுத்துட்டு வா. ஓகே நண்பா, இது பார்த்துக்கிட்டிங்கன்னா கைப்பட்டையோட மெயின் பின்னு. இது என்ன கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை பார்க்காத விட்டுட்டா என்ன ஆகுஞ்சுண்டு என்ன புட்டிட்டு ஒரு பக்கம் கிடக்கும். புடிங்கிட்டு எல்லாம் டயரில் கலப்பு ஐட்டம் ஓட்டினீங்கன்னா டயர் போயிடும். டயரில் வந்து ஆம்பு பிடிங்கிட்டு போகிறதுலாம் இப்படி தான். 2 மாதம் ஒரு ஐட்டம். இது மெயின் பின்னை வந்து மாற்றி விட்றது நல்ல பையனுக்கு அடையாளம். ஓகேவா? புது பின்னை போட்டு விட்ருங்க. வேறு இங்கே பழைய பின்னு போட்டிருந்தீங்கனாலும் அதுக்கெல்லாம் 2 மாதம் ஒரு ஐட்டம். புது பின் கம்பல்சரி யூஸ் பண்ணிடுங்க. ஓகே நண்பா, இருக்கிறதுல வந்து இதுதான் கொஞ்சம் ஹெவி பின்னு. இதுக்கு மேலே பின்னு இல்லை. ஒரு பின்னு 25 ரூபா வருது. இது மாதிரி ஹெவி பின்னை யூஸ் பண்ணிக்காங்க. இன்னும் 30 மணி வந்துச்சு. இப்போ இன்னும் ஓட்டத்தை குறைச்சிட்டாங்க. கிளிடாதையும் என்னாச்சு? அதுக்கு தான் புதுசு போடுறது. இங்கே போட்டதை பழசு போட சொன்னேன்ல. இதெல்லாம் பாருதா, ஏதாச்சும் குச்சி கோல் மாட்டுச்சுன்னா விரிச்சு விட்ரும். புதுசு போட்டு விட்டா இன்னொரு 3 மாதத்துக்கு அதை பற்றி கண்டுக்க தேவையில்லை. எப்பட்றா கோவில் சந்தோஷ? சரி போலாமா? போயிட்டு வந்துடலாம். ஓட்டிட்டு வந்துட்டு அதுக்காட்டி இந்த டாப் மூளை கட்டாயிருக்கு ப்ரோ. வெல்டு வச்சுட்டு வந்தோம். அதை வேற வச்சு வெட்டு வைக்காத இருக்குது. வச்சிரும் யான் இருக்க பயமே. டேய் சொல்லலாம் வண்டி எடுத்து வரேன். பொறுமையாக போ, போயிடாத.
உன்னோட அல்ல பைக்கில் வரும்போ சொல்லுங்கண்ணா ஆறா நீ தான் ஓட்டணுமோ பயப்புள்ள பறக்கிறான் ஒரு மண்ணை ஓட்டிட்டு போங்க காட்டுல பேசுது செம்மண் எங்க ஓட்டணும் அன்னைக்கே கட்சி மாதிரி ஒரு half an hour ஓட்டணும் நண்பா எப்படி ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டணுமா அது என்னடான்னா ரொட்டேட்டரில் எவ்வளோ தான் மண் அப்பணுமோ அவ்வளோ டோருக்கெலாம் ஆயில் விட்டிங்களா இல்லையாடா பாரு ரொட்டேட்டர் மேலே ஒரு புனல் ஒன்று இருக்குது ஒன்று எடுக்கல தெரியுது இல்லையா ரொட்டேட்டர் சீமன் ஊற்றுனீங்கல்ல அப்புறம் ஏன் அந்த புனல் எடுக்கல அதெல்லாம் எடுத்து போய் வைக்கணுமா வைக்கக்கூடாதா அன்னைக்கு பெருக்கான வறுத்து அப்படி சாப்பிட்டீங்களாலாம் நம்ம தான் அப்புறம் என்ன பண்ணோம் இதில் தான் இறங்க 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 ஓய் இவர் தான் எங்கள் டிரைவர் ஓகே நண்பா இது அவர் காட்டுக்குள்ளேயே போகணுங்கிறதுனால இது என்ன ஆகி போச்சுன்னா தடலை இதில் தான் போகணும் முன்னாடி வெளியே சோளை வச்சுட்டாரு ஸோ அதனால் சோளை காட்டுக்குள்ளே பூந்து போகிற நிலைமை ஆகி போய் விட்டது ஏடா சந்தோஷம் டீசல் வேறு 1 மணி நேரம் தான் வருங்கிறான் ஏன் போகலாம் இரு அவன் ஏன் நிற்க சொல்கிற அப்புறம் கூட டூல்ஸ் பாக்ஸில் அந்த பொணல் போட்டுரு பார்க்காத விட்டுருந்தா போச்சா பொண்ணல இதுக்கு தான் பேனர் ஏதாச்சும் வண்டி மேலே கிடக்குதான்னு பாருங்கடான்னா எவன்டா பார்க்குறீங்க நாம் வண்டிக்காரரே வண்டி ப்ரோ அவரு தான் சொந்த வண்டி வச்சு எல்லாம் ஓட்டுருக்கிறாரு ஓட்டுனதில் என்ன ஆகி போச்சுன்னா ஏதோ கிரவுண்ட் கட் ஆகிடுச்சான் ஏன்னா இது தக்கப்பூண்டு இது வந்து என்ன சொல்கிறது ரொம்ப முத்தலாகிடுச்சு முத்தலாகவும் என்ன ஆயிடுச்சு எல்லாம் கட் ஆகி போச்சு தோழி முடிஞ்சு போச்சு அது சிங்கிள் கிரவுண்டு வெறும் மல்டி கிரவுண்டாக இருந்தால் கூட தாங்கியிருக்கும் சிங்கிள் கிரவுண்டாக இருக்கும் பூரா கட் ஆகி போயிடுச்சு வேறு ரோல் ஆகிக்குமான்னு தெரில பார்ப்போம் நல்லா தான் வெட்டு இதை வந்து ஒவ்வொரு ஏரியாவில் வந்து மஞ்சு கோல்னு சொல்லுவீங்களா நண்பா தென்னை மட்டை கலந்து சுற்றிக்கிச்சுன்னா சுற்றிக்கிச்சுன்னா நீட்டாக எடுக்கணும் எல்லாம் மட்டை விட்டோம் அப்படியே வெட்டி விட்டுருக்குறாங்க அதை கூட எடுக்காத விட்டார் ஒப்பால் ஓடி சுண்டா டேய் ஃபஸ்ட்டில் போட்டு ஓட்டு ஃபஸ்ட் கியர் போட்டு ஓட்டுறாங்க செகண்ட்லேயே குட்டாங்கட்டலாமாம்மா நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா சந்தோஷம் டமார் திமி இருக்குது அது வண்டிக்காரரே ஓட்டினாராம்
அது விடு விட கடந்துட்டு போய் விடு. அதெல்லாம் விடு. என்ன சரி இதை விட ஓட்ட போதும். அப்புறம் கேட்டுக்கலாம், ஃபோன் பண்ணி கேட்குறேன். என்ன சொல்லி சிக்குது. ஓட்டிட்டு பாருங்க. அவர் வண்டியில் ஓட்டி கிட்டத்தட்ட ஓட்டிட்டாரு. ஒரு 2 சுற்று தான் இருக்குது. அதை வந்து ஓட்டமெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. ஏன்னா ரொட்டாட்டில் கிரவுண்டு கட்டாது. ஓட்டுறது பாருங்க எப்படி. இப்போ கொஞ்சம் கறந்த மாதிரி, இங்கே கொஞ்சம் கறந்த மாதிரி, சுத்தமாகவே ஓட்டலை. இதை ஓட்டுறதுக்கு பாரு நம்மளை அங்கேருந்து கூப்பிட்டுருக்குறாங்க. இது காய் காய்ச்சி போச்சுன்னா இதை வந்து ஓடுறது ரொம்ப கஷ்டம். நம்ம காய் காய்க்கிறதுக்கு முன்னாடியே ஒரு இவ்வளோ ஒயர் இருக்கும் போதே ஓட்டினா சுத்தமாக அடிபட்டு போயிடும். காய் காய்ச்சி போச்சுன்னா இதை ஓட்டவே முடியாது. ஓகே நண்பா, இன்றைக்கி தான் இதை ஓட்டிட்டு இன்னும் கொஞ்சம் உழவு இருக்குது. அதெல்லாம் ஓட்டிவிட்டு இந்த வண்டிக்கு ஆயில் யூஸ் பண்ணணும். ரேடியேட்டர் போலண்ட் ஆயில் மாற்றவே இல்லை. எல்லாம் குறுப்பாக ஆகி போச்சு. ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணி போடணும். முன்னாடி பிடிஎஃப் ஆயில் ஃபில் மாற்றணும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா கேளுங்க நண்பா. நீங்கள் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஆயில் ஃபில் மாற்றுறதும் ஈஸி, பிடிஎஃப் ஆயில் ஃபில் மாற்றுறதும் ஈஸி தான். ஒன்றும் டஃப்பான விஷயம்லாம் இல்லை. அந்த ரேடியேட்டரை க்ளீன் பண்ணி கூலாண்ட் ஆயில் எப்படி ரீஃபில் பண்ணுறது, இது ஒரு வீடியோ வேணும்னா கேளுங்க. என்னால் எல்லாமே ஒரே வீடியோவை மேக் பண்ணிட்டா, எல்லாம் தனித்தனியாக வீடியோ மேக் பண்ணிட்டா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. நானும் ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஆடியே ஸ்பீக்கரை சப்வூஃபர் பாக்ஸ் வச்சுக்கிறதுனால ஓவர் லோட் ஆகி பின்னாடி பிடுங்கிச்சு நண்பா. அதனால் வந்து நேற்றெல்லாம் வெல்டு வச்சு வந்தோம். அது பிரித்து தான் ரேடியோ போட்டணும். அது ஓட்டுறது ஒரு 1/2 மணி நேரம் தான்டா. எவ்வளோ ஓட்டிகிட்டு போய் மாற்றிக்கலான்னா எனக்கு ரேடியோ வச்சுட்டு தான் போகணும் அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் ஆகாது, ஓட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு வரேன்னு வச்சுக்காங்களேன். அவர் அதிகபட்சம் வந்தால் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே தான் வரணும்பா. ஓட்டி விட்டு அப்படியே போக வேண்டியதான். இதுக்கே உதறது சப்வூஃபர் பாக்ஸு. அதுக்கு ஏதாச்சும் ஐடியா பண்ணணும். கொஞ்சம் தாங்கல் பண்ணி ஹெவி பண்ணி இனிமேல் இதை தூக்கிட்டு போகாத மாதிரி ஐடியா பண்ணணும். சந்தோஷம் முன்னாடி போய் பாரு. ஓப்பில் மட்டையை கூட பரவாயில்ல. கேட்டால் என் வண்டியில் நல்லா அப்படி தான்ம்மா ஓட்டுவேன் அப்படின்னு அந்த அப்பால் அதுக்கு சொல்கிறாரு. ஒரு தென்னை மட்டையை கூட பொறுக்காக வச்சுக்கிறாரு. ஓகே நண்பா, பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ தான் ஃபோன் பண்ணி கேட்டேன் மாம்சுக்கிட்ட. என்ன மாம்சு இந்த விடுபட்டதை மட்டும் 4 சுற்று ஓட்டுறதா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவர் இருந்துக்கிட்டு இல்லை மாப்பிள்ள இதை குறுக்க ஓட்டி நெட்டில் ஒரு சால் ஓட்டி விட்ருங்க, 2 சால் ஓட்டி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் ஃபஸ்ட் இயரில் ஓடி இருந்துச்சு. சரி 2 சாலுக்கு நெட்டில் ஒரு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க ஓட்டி நெட்டில் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விடுபட்டதை ஓட்டிட்டு தான் நெட்டில் ஓட்டணும் நம்ம. இப்போ தான் ரொட்டேட்டரில் சட்டமே இல்லாத ஓட்டு கடப்பா வரும். அந்த பேருக்கு மாற்றின வந்து இப்போ ஒழுங்காக ஓடிட்டு 6 1/4 பேர் பார்த்துக்கலாம்ப்பா. எழுந்து கூட படமாக இருந்தால் ஒரு 4 பேர் தான் வீட்டுக்கு வந்து போகலாம். பார்த்துக்கலாம் போ. ஒரு 10 காய் சுற்றிக்கலாம். சந்தோஷம் எரிஞ்சு போலாங்கிறதுடா. இருந்தால் ஒரு 4 காய் சுற்றிக்கிட்டு வாடா அப்படிங்கிறேன். அதுக்கு என்னங்கிறா கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிறான். ஓய் வேலையா? இந்த தென்னை மரத்துக்குள்ளலாம் வந்து ட்ரைனிங் கொடுக்க முடியாது ப்ரோ. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நல்லா பழக்கம் ஆனாட்டு தான் தென்னை மரத்துக்குள்ளே இப்படி கட் பண்ணணும் இப்படி கட் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்க முடியும். எடுத்தோடனே புதுசுலேயே சொல்லி கொடுத்தோம்னா அது செட் ஆகாது. கொஞ்சம் நார்மல் ஃபீல்டில் ஓட்டி பழவன வாட்டி தான் தென்னந்தோப்புக்குள்ளே
இப்படி ஓட்டினா கரெக்டாக இருக்கும்டான்னா ஓட்டுவானுங்க. இல்லைனாலும் வச்சுக்கோங்க மட்டையில் போய் தென்னை மரத்தை விட்டுருவாங்க. நாங்கள் ஆத்தூர் டாப் போடாத காரணமே இதுதான். இது மாதிரி தென்னை மரம் ஓட்டும் போது இப்படி ஒண்டை போக முடியாது ப்ரோ. தென்னை மட்டையை ஒடிக்கும், நம்ம டாப்புக்கும் சேதாரம். மற்றபடிக்கு எனக்கும் ஆத்தூர் டாப்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து நமக்கு தென்னை மரம் ஓட்டுறது நிறையா காடு இருக்கிறதுனால, அந்த ஃபீல்டு இருக்கிறதுனால நாங்கள் அந்த வேலைக்கு போகிறதுலன்னு வச்சுக்கோங்களேன். இதாக இருந்தால் அழுகாமல் ஒதுங்கி போயிடும். அது வந்து அப்படி போக முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் நாங்கள் ஆத்தூர் டாப்புக்கு போகிறதில்ல. நம்ம ரொட்டேட்டர் வேலை செஞ்ச வீடியோ போட்டோம்ல ப்ரோ, அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓரளவுக்கு எல்லாம் கிளியராக தான் சொன்னேன். இந்த டேரிங் புடங்கும் போது எவனும் புடங்க மாட்டேன்னு தான், புடங்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் ஒண்டியாக புடங்கிறது அதை பற்றி இல்லைன்னா அது எப்படி வச்சு தட்டுனா எப்படி புடங்கிறது, அதை வீடியோ வேணும்னா கேளுங்க. அடுத்த ஐட்டம் அதை வேலை செய்யும் போது நம்மளுக்கு ஒரு வீடியோ கிளியராக மேக் பண்ணி போடுறேன் நண்பா. மேக்ஸிமம் இதே புரியும், புரியாதவங்க சொல்லுங்கள், நான் அதை இன்னும் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பண்ணி தரேன் நண்பா. நல்லா ரோல் ஆகிடுச்சு, ஆறு மாதிரி கிட்டிச்சு. எப்படி சுத்தாகும்னே தெரியலையே. ரெண்டாயிரத்தையும் சேர்த்து வச்சுக்கோ. வண்டி லோட் ஆகிற மாதிரி தான். நல்லா சுற்றிக்கிட்டே இருக்குது. இப்படி ரோல் ஆகுது இந்த ரொட்டாட்டர் இந்த அஞ்சோட வண்டிக்கு. அவர் வந்து பைசான் பையில் போய் அது சிங்கிள் கிரவுண்ட் மண்டையில் போய் ஓட்டினாருன்னா இது இவ்வளோ பூண்டத்தை எங்கே பார்த்து ஓட்ட போகுது, இதுக்கே இந்த போடுறது வண்டி லோட் ஆகுது. இன்னும் சிங்கிள் மண்டையில் வந்து அது என்ன பண்ணாது, பழைய மாடல் ரொட்டாட்ரு. அது ரொட்டாட்ரு அப்படி சப்போஸ் கிடச்சி அது எதனால் கம்ப்ளைண்ட் ஆச்சு என்னென்னு அது ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நாமளே எடுத்து அதை எப்படி செஞ்சு நான் ஒரு வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போட்டு தரணும்பா. இன்னைக்கு சந்தோஷுக்கு ஃபுல் வேட் இருக்குது ப்ரோ. ஓட்டி முடிச்சு வண்டி வெளியே போனோன்னு சந்தோஷுக்கு புடங்குற வேலை இருக்குது. இன்றைக்கி வாய் பேசுகிறான்னு சொன்னீங்கல்ல வீடியோவில், இன்றைக்கி வந்து இவனை எல்லாம் ரோல் ஆகிடுச்சு. சந்தோஷ் இன்றைக்கி அதான் வேலை பாருங்க. எதுக்கு வந்துக்கிறேன், தோப்புக்குள்ளே போனதையும் பக்கத்தில் போய் வீட்டுக்காரம்பில் என்ன வாங்கிட்டு இருக்கிறான் பாரு, பொடுவல் வாங்கிட்டு வந்துட்டான். மரத்தில் தெரியுது பாருங்க, பிடிச்சி கட்டி போட்டாங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. என்ன நான் ஓடி ஓ காயா பதமா, அப்புறம் பதமா பிடுங்க. ஒன்று பிடிங்க என்ன பண்ணுற, மூணு வேணுமே. அந்த கொலையில் போய் பாரு, அதில் செவ்வல்னியா? அதுக்கு எதுக்குடா மேலே ஏறுற? ஓ அடியுங்க அப்பா, இதெல்லாம் தொழில் ட்ரிக்ஸு. நம்ம ஓஹோ, இதில் வேற புடுங்கிறது 3 ஏழி திருட்டுதுன்னா இதில் வேற வீடியோவில் சொல்லாதீங்க. நம்மளாம் எதை செஞ்சாலும் நாணயம், கணையம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. ஆமாம், முன்ன சொல்லா திருடுறது பேர் திருட்டுடா சொல்லிவிட்டு. இப்போ பாரு வீடியோவிலே பார்த்துக்குவாரு ஒரு காட்டுக்காரரு, இந்த பையனா என் காட்டில் அன்றைக்கி தேங்காய் திருடணும்னாச்சே, இவனை பிடிச்சி கட்டி போடுங்கடா முதல்ல. நீ ஃபஸ்ட்டு உளி, அப்புறம் வரட்டும். வெட்டு நீ வெட்ட தெரியுமா தேங்காய்? யாரை உட்காந்து வேடிக்கை பண்ணா? ஓ தேங்காய் வைக்கிறது வேடிக்கை பார்க்குறது அவ்வளோ ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸா? ஓ ஃபஸ்ட்டு அப்படி வச்சிடணும். கையில் விட்டுக்கிட்டீங்கன்னா நான் கூப்பிட்டு போக மாட்டேன், ஆஜித்திரி கூப்பிட்டு போக மாட்டேன். அப்படியே அப்போ சாமி கும்பிட்றான் உங்கள் அப்பா. இதுதான் தொழில் சுத்தங்கிறதோ? ஆகுமா? நான் வெட்டுட்டா என்ன குடோட பிடுங்கிறதுக்கு இன்னொருத்தனை கூப்பிட்டு வரட்டா?
சந்தோஷ அவனை சுண்டை கொண்டு வந்துடலாமா குடல் பிடுங்கிறதுக்கு ஒரு 7 ஓட்டத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் வெட்டுவான் கத்தியில் அன்னைக்கு வெட்டிருந்தேன். ஓஹோ அவர் வெட்டுறதுல பெரிய கில்லாடி தான். கொடோல உள்ள போத மாட்டேங்குதா? அது போதாது. அது எப்படி போதும்? கையெல்லாம் நடுக்குது, பிடிக்க முடியல, வலுக்குது. நடுங்குற அளவுக்கு அவ்வளவு டானிக்கா சாப்பிட்டா நடுங்குற அளவுக்கு நைட்டு ஊசி போட்டு வந்து பார்த்துக்கிட்டேன். புரோட்டா கேட்டால் வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க. புரோட்டா கேட்டால் வாங்கி அதான் இங்கே சாப்பிட்ற என்ன முந்தானே கூட புரோட்டா தண்ணி அதுங்கட்டி என்ன பத்துலையா கட்டுப்படி ஆகலையா டேஸ்ட் இன்னும் போகல. அங்கே ஒருத்தன் வேற ஐயோ நம்மளை விட்டுட்டு குடிச்சு விடுவாங்களாட்டுக்குதேன்னு நினைக்கிறான். முதல்ல 2 குடிச்சு போடலாம், அப்புறமேல எப்படி ஆட்டோமேட்டிக்காக வரணும். குடிக்கிற பாரு நாய் கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி எப்படி உறுப்பு உறுப்புன்னு பத்துச்சா பத்துலையா இன்னும் இருக்குதா? கொஞ்சம் பெருசா போச்சுடா டே சந்தோஷ், கொஞ்சம் பெரிய எல்லையே கொடுத்துட்டீங்கடா டே. காலி ஆயிடுச்சா இல்லையா? நம்பிச்சாலே அவரு குடிக்க போய மாட்டேங்குது. ஐயோ கடவுளை. ஓகேன்பா முதல் சால் ஓட்டிட்டு இப்போ தான் 2வது சால் திறப்புறோம். 2வது சால் ஃபினிஷிங் எவ்வளோ வருது பார்த்தீங்களா? இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1500 ஆர்பிஎம் லோ செகண்டு தான். ஃபஸ்ட்டு சால் ஓட்டும் போது அதை வந்து 1500 ஆர்பிஎம் வச்சு லோ ஃபஸ்ட்டில் யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் ஓரளவு ரோல் ஆகாதுன்னு. இதே இந்த சால் ஓட்டி முடிச்சுட்டு தான் பார்க்கணும் நம்ம எந்த அளவுக்கு ரோல் ஆகிருக்குது ரோல் ஆகலன்னு பார்க்கணும். புது பிளேடு இது இந்த மாதிரி காட்டுலாம் கொஞ்சம் ஆஃப் பிளேடாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களா ஓட்டுறதுக்கு. இது அவரது ரொட்டேட்டர் இருந்தால் நம்மளுக்கு இந்த வேலையே வந்திருக்காது, அவரே ஓட்டிருப்பார். அவருக்கு ரொட்டேட்டர் இல்லாதனால நம்மளுக்கு இந்த வேலை வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களா. ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த ஆயில் சர்வீஸ் வீடியோ, அந்த பீட்டர் சீட்டில் ஆயில் சீல் மாற்றுறது, இந்த சின்ன சின்ன வீடியோ. ஏன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து வேணுங்கிறீங்க, ஒரு சில நண்பர்கள் வந்து அதெல்லாம் போடாதீங்க ப்ரோ போர் அடிக்குங்கிறீங்க. அதனால் வந்து நம்ம போடுறதே ஒருத்தர் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் ஒரு வீடியோ போடுறோம். அதை விட்டுட்டு நிறையா வீடியோ வண்டி ஓட்டுற வீடியோ ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ போட்டாலும் வண்டி மெயின்டெனன்ஸ் பற்றி ஒன்றும் பெருசாக நாம் எல்லாமே பட்டறை விட்டு செய்யணும்லாம் இல்லை. இது மாதிரி விஷயத்தெல்லாம் நாமளே செய்யலாம். ஒரு கழட்டுற மாதிரி போட்டால் வேலை முடிஞ்சுது நண்பா. அதனால் இந்த வீடியோ வேணும்னா கேளுங்க. ஆயில் சர்வீஸ் வீடியோ ஆயில் மாற்றுறது, ரேடியோ சர்வீஸ் பண்ணி போகிறது, இதெல்லாம் ஒரே வீடியோவை மேக் பண்ணி போடுறதா இல்லை பிட்டாக போடுறதா? ஒரே வீடியோவை மேக் பண்ணி போட்டால் 1 ஹவர் பக்கமாக வரும்புறோம். இது எப்படின்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் மேக் பண்ணி வீடியோ உங்களுக்கு போட்டுறேன் தான். மற்ற பாருங்கள் எங்கே ஏறிடுது. ஓரளவுக்கு எல்லாம் போயிடுச்சு. 2வது ஓட்டம் வாரத்தில் தான் இருக்குது. வேறு டைமாக வேறு கொண்டு போய் வேலை செய்கிறது போகணும். எல்லாம் ஒவ்வொன்றா தான் இனிமேல் வேலை செய்யணும். இனிமேல் ஓட்டம் கம்மியாகிடுச்சு. இனிமேல் ஒவ்வொன்றா எல்லாம் வேலை செஞ்சு கிளியர் பண்ணிக்க வேண்டியதான். ரெண்டாவது சாலுக்கெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. இந்த ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் இருக்குது. அது ஓட்டி முடிச்சுட்டு அப்படியே பிடிங்கி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ப்ரோ. தக்காப்பு உண்டு. இந்த தக்காப்பு இருந்தால் உங்கள் இருந்தில் மஞ்சள் கோளுங்கிறீங்க. ஓகே ஏதோ ஒன்று. இதை வந்து பூட்டை வாங்காட்டி ஓட்டினா தான் எந்த வண்டியாக இருந்தாலும் ஓட்ட முடியும். பூட்டை வாங்கிட்டால் எவ்வளோ 1000 HP இருந்தாலும் அதெல்லாம் ரோலாகி சுற்றிக்கும் நண்பா. இதை அப்படியே ஒரு மாதம் விட்டாங்கன்னா மக்கி போயிடும். அப்புறம் அப்படியே தண்ணி 2 தண்ணி கட்டிட்டு அப்படியே ஓட்டினாங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஓகே நண்பா, பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஓரத்தில் தான் ரொம்ப சுற்றிக்கிச்சு. அதே மாதிரி அந்த ஓரமும் இந்த ஓரம் சுற்றினது இந்த இடத்துல கையை வைக்க முடியல, ரொம்ப ஓவர் ஹீட் ஆகுது. அதனால் வந்து இதை எடுத்து விட்டுலாம், அப்படியே ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. இருந்தாலும் இப்போ தான் எல்லாம் பேரிங் கீரிங்கெல்லாம் மாற்றி வேலை செஞ்சு போட்டிருக்குறோம். அதுங்காட்டி மண்டை போட்டுச்சுன்னா வம்பு பிடிச்சி வேலையாகி போயிடும். ஸோ அதனால் வந்து அண்ணன் பாருங்க சந்தோஷம் பிடிங்கிட்டுக்கிறோம். சுண்டன் தானே வந்து தொட்டு பாருதா
இதை தொட்டு பாரு. வேலையை சூடாகுது. ரொம்ப இருளா பிடிச்சிக்கிச்சு. பிடிக்கணும். ஓலை சுத்தம் இல்லடா சுண்டு. எவ்வளோ நேரம் ஓடிக்குது, அதுங்காட்டியுமே இவ்வளோ ஹீட் ஆகுது. எல்லாம் போய் செரும்பி ஈச்சாட்டுக்குறா. சூடாக இருக்குதுண்ணா. கொடுவாங்க கூட கூட கொடுத்துட்டு வந்துட்டான். போய் அறுவடை வாங்கிட்டு வரேன் சந்தோஷ். அப்படியே பிடுங்க முடியுமா? பிடுங்குறதுனா பிடுங்கு. நம்ம ஒரு வழியை தங்க பாருங்க எவ்வளோ வருது. பிடுங்கி போட்டாச்சு இந்த பக்கம். ஆனால் ஓடுது. புகை வருதுங்க அதில். இதில் புகை வருதா? ஐயோ கடவுளே. ஆனால் இங்கே வருதுடா டேய். புகை வருது. அப்புறம் என்னடா பண்ணோம்? ஐயோ தூக்கி பிடிச்சிட்டு வந்து போ. அதுக்கப்புறம் அவ்வளோ போ. அந்தான்னு போ. எந்த பக்கம் மேலே ஓட்ட மாட்டா? எல்லா பக்கமும் அது சென்டரில் போட்டு அதை நுனிக்கி பிடிச்ச சுண்டு. சென்டரில் இருக்கிறது கூட போயிடுச்சுடா. உள்ள கிட்ட தான் போகல. வண்டியே பாரு லோடு ஃப்ரீயாக ஓடும். வேண்டாடா சுத்தாதுடா சந்தோஷ். சரி பரவாயில்ல எடுத்து விட்ரு. பரவாயில்ல கொத்தி விட்ரு. அப்படி வண்டியே ஃப்ரீயாக ஓடுமே. ஃப்ரீயாக ஓடுது பாரு. எங்கே ட்ராப் பண்ணுங்க? போகும்போது எடுக்கணும். ஒட்டியில் வைக்க போகும்போது கொடுத்துட்டு போகலாம். ஓகே நண்பா, இது மாதிரி வந்து ரொம்ப ரோல் ஆகிடுச்சுன்னா அதை கொஞ்சம் எடுத்து விட்ருங்க. இல்லைனா இதனால தான் வந்து பேரிங்கி போகிறது, டீசல் சேர்த்து போகிறது, இதெல்லாம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் வரும்னு வச்சுக்கோங்களா. அதனால் வந்து இது மாதிரி எல்லாம் கட்டிச்சுன்னா முடிஞ்சளவுக்கு ஒரு தடுப்பை பார்க்காதீங்க. வீட்டில் போய் எடுத்துக்கலாம்னு நினைக்காதீங்க. லைட்டாக மாட்டிக்கிட்டு எதுவும் பிரச்சனை இல்லை. ரொம்ப மாட்டிக்கிட்டு வீலை சுற்றவே முடியல கையில், ரொட்டேட்டர் ஆஃப் பண்ணிட்டு அது மாதிரி இடத்துக்குலாம் வந்து நீங்கள் அதை அறுத்து எடுத்துகிட்டு அப்புறமேட்டு ஓட்டுங்க. அப்போ தான் ரொட்டேட்டரும் சேஃப்டி, டீசலும் கொஞ்சம் மைலேஜ் வரும்னு வச்சுக்கோங்களா. இல்லைன்னா தேவையில்லாத வண்டி இன்ஜின் லோடு. அப்புறம் என் வண்டி அவ்வளோ டீசல் குடிக்குது இவ்வளோ டீசல் குடிக்குதுன்னா கம்பெனிக்காரரை சொல்லி பிரயோஜனம் இல்லை நண்பா. இதெல்லாம் நாம் தான் மேனேஜ் பண்ணணும். இது சுத்தம்னு தெரிஞ்சு தான் இந்த ஃபீல்டுக்கு வரோம். அதை வந்து நாம் தான் பார்த்து நாம் தான் கிளியராக எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு எடுக்காத அப்படியே ஓட்டினோம்னா அப்புறம் டீசலும் சேர்த்து தான் போவோம், எல்லாம் சேர்த்து தான் ப்ரோ நடக்கும். எவ்வாறு இன்ஜின் ஃப்ரீயாக ஓடுது. ஏன்னா அது அப்படி கட்டிகிட்டு இருந்தால் மண்ணை வெட்டுமா பாவம், அது லோடு பிடிச்சி அதை சுற்றுமா, எல்லாமே லோடு தானே. அதால் ஒரு 4 RPM ட்ராப் ஆனால் கூட இன்ஜினுக்கு அனுப்பம் தானே. ஸோ அதனால் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் கிளியராக அதை எடுத்து விட்டுட்டு ஓட்டுங்க சைடு. அதே மாதிரி ரோல் ஆகி போச்சுனாலும் ரோலை எடுத்து விட்டுட்டு ஓட்டுங்க. அப்படியே ஓட்டாதீங்க. அப்படியே ஓட்டினீங்கன்னா டீசல் தான் சேர்த்தி போகும். ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், அது ரைட்டாக தப்பான்னு தெரில. அது ரைட்டுன்னா கமெண்டில் ஆமாம் ப்ரோன்னு சொல்லுங்கள். இல்லைனா இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் எவ்வளோ ரோல் ஆனாலும் எதுவும் ஆகாது, டீசல் சேர்த்தி போகாது என்னன்னு கமெண்டில் தட்டி விட்டு போவாங்க நண்பா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு மட்டை ஒன்று உள்ளே போகுது, அப்படியே வெட்டி போட்டிருக்கு பாரு. தூள்தூளா அந்த ஓரத்தில் கார்னரில் மாட்டிட்டா தான் ப்ரோ சுட்டிக்குது. சென்டர்லாம் மாட்டிக்கிதுன்னா ஓரளவுக்கு எல்லாம் வெளியே எடுத்துருது.
நார்மலாக ஓட்டுறதுக்கு இந்த அளவுக்கு ப்ளே இருந்தால் தான் ப்ரோ நல்லா நீட்டாக இருக்கும். இல்லைனா ப்ளே இல்லைனா ஓட்டவே முடியாது. ஓகே, இந்த ரொட்டேட்டரில் என்னமோ மாட்டிக்கிட்டு டம்முன்னு அடிச்சுக்கிட்டு வருது. அதை பார்க்காத அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறான் பாருங்களேன். என்ன மாட்டிக்கிட்டு நிறுத்து, ஏன் அப்படி அடிக்குது? மட்டையடு உள்ளக்கிறதா வேற இந்த ஓரத்தில் இந்த மட்டை பண்ணவால தான் டம்முன்னு அடிச்சு துத்து மட்டையில் எடுத்து விட்டியா? மட்டையை மட்டும் எடுத்து விட போதும். போது விட்டுரு, அதெல்லாம் போயிடும். இப்போ பாருங்க ப்ரோ, ரொட்டேட்டர் எவ்வளோ அமைதியாக போகுது. இந்த மட்டை வந்து வாட்டமாக மாட்டிக்குது நண்பா. இந்த மட்டை இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப காஞ்சி போனாலும் வந்துடும், ரொம்ப ஈரமாக இருந்தாலும் வெட்டிவிடும். இந்த ரெண்டும் கட்டும் பதமாக இருந்துச்சுன்னா அந்த மட்டை வெட்டாதுன்னு வச்சுக்காங்களேன். அப்போ வந்து ரொட்டேட்டர் வந்து டங்குன்னு அடிச்சிட்டு இருக்கோம். உழவும் சொல்லிக்கிற அளவுக்கு ஆகாது, நம்ம முதலுக்கு தான் அனுத்தம். இது நிறையா இறங்கி அதை எடுத்து வரதுக்கு தழுப்பட்டுக்கிட்டு போயிடும் அப்படின்னு நினப்போம். ஒரு 2 நிமிஷம் பார்க்கலாம் அதிகபட்சம். அதுக்கு மேலே அதை போகலையா நல்ல பையனா அதை இறங்கி ஒரு டைம் வேஸ்ட் ஆனாலும் இறங்கி எடுத்து விட்டு ஓட்டுறது நல்லது. நம்ம முதலுக்கு நாமளே பால் ஊற்றுறதா இருக்கக்கூடாதுல்ல, எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ரொட்டேட்டர் சத்தமே இல்லாத போகுது. டடக்குன்னு ரொட்டேட்டர் அடித்தாவே நினச்சிக்காங்க உள்ளே ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு. மற்றபடிக்கு லோடு ஒரு லிமிட்டுக்கு மேலே லோடு பிடிச்சா கூட அப்படி அடிக்காது ப்ரோ. உள்ளே ஏதாச்சும் ரொட்டேட்டரில் மாட்டிக்கிட்டா தான் இது மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்காங்களா. இப்போ பாருங்கள், சத்தமே இல்லாத பூச்சாட்டம் ஓடிட்டு எடுத்து ஃபுல்லாக போடு அவுட்டு, அது போவாண்டதில்ல. இப்போ சந்தோஷ் பாருங்க, உடனே எடுத்து எட்ட போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டான். இதில் ஒரு சுற்று வருமே வந்துருச்சா? சரி ஓரம் போகணுமா? ஓரமாக போடுறதான், இங்கே போடுறதான். இந்த மரத்தோண்டை போட அந்த ஓரத்தெல்லாம் போக மாட்டான். என்னைக்குமே ரொட்டேட்டர் டங்குன்னு அடிச்சதுன்னா உடனே வாட்ச் பண்ணோம், தெரியுதா? பார்த்து சொல்லணும்ல, ஏன்னா இருனா ரொட்டேட்டர் என்னமோ அடிக்குதுன்னு. அது மாதிரி நீ யாரு? நீயும் ஒரு ஆப்ரேட்டர் தானே? கில்னராக இருந்தாலும் அவனுக்கு அக்கறனால நீ தான் பார்க்கணும். உன்னை தான் நான் பிடிச்சி கேட்பேன். நீ உனக்கு தெரியணும். ஆனால் நில்லுண்ணா, எதுக்கு நான் டங்குன்னு அடிச்சிட்டு இருக்குது, நில்லு நான் பார்க்கலான்னு சொல்லணும். நீ தான், அவனுக்கெல்லாம் தெரியாது, நீ தான் சொல்லணும், தெரியுதா? அப்படியே ஓட்டணும்னா பேரிங் கட் ஆகி போயிடும். இதுக்கெல்லாம் போகாது, அப்படியே ரொம்ப நேரம் ஓட்டக்கூடாது டெய்லியும், தெரியுதா? வச்சு பாட்டு விடுறோம். அதுக்கு பாட்டி வைக்கிறோம். பார்ட்டி வைக்கிறியா? சரி, போயிட்டு நான் 2 பேர்த்து உழவு இருக்குது ரொட்டேட்டர் ஓட்டிட்டு தான். ஆமாம், இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம், தெரியுதா? பிச்சு மரத்தில் கொஞ்சம் ஓட்டணும், எஸ்பாலத்தில் கொஞ்சம் ஓட்டணும். நல்லா ரொட்டேட்டர் ஓட்டிவிட்டு அது தென்னந்தோப்பா எல்லாம் தென்னந்தோப்பு தான். ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. உனக்கு மொட்டை காடு வரைக்கும் ஓட்டிக்கலாம். இதனால இல்லை, தென்னந்தோப்பு நல்லா ஓட்டுறப்ப தான் இருக்குதுல்ல. ஓஹோ, இல்லைன்னா நான் ஓட்டுறேன், என்ன பேரும்? இல்லைன்னா உன்னை வச்சு 2 மீதி மேய்ச்சா ஓட்டுறேன், என்ன அவ்வளோதான். சான்ஸே இல்லை. ப்ரீ ஃபயர் பைத்தியமாடா நீ? சொல்லு,
ப்ரீபேர் பைத்தியம் அந்த இளநீ பிடிங்கி வச்சுவா அது அருவாளில் தான் இருக்கணும் பிடுங்கிறதுக்குலாம் இல்லை பிடிங்கி போட்டோ அப்படியே வண்டியில் தூக்கி வச்சுட்டு போயிடலாம் அருவாளில் போய் அழைச்சிட்டு இருக்கணும் அப்படியா முடிஞ்சுதா ஓகே நண்பா அவ்வளோதான் ஒரு வழியாக சோப்பை பாரு 2 சால் பட்டையை கிளப்பியாச்சு ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய் டேட்டா மிஸ்டர் அதான் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு பாருங்க நடக்குது எடுத்துட்டு அறுவாடை கொடுத்துட்டு போயிடலாம்டா கொஞ்சம் தான் எடுத்துவிட்டு அறுவாடை கொடுத்துட்டு போகலாம் கொடுங்கடா சந்தோஷ் இப்போ பாரு சூடே அவ்வளோ பக்கத்தில் என்னடா சவுண்ட் என்னடா குச்சுண்டு எப்பயும் வர்றதானா எவ்வளோ நேரம் ஆச்சு 2:05 காட்டுக்காரர்கிட்ட சொல்லிடலாமா ஓகே ஃபோன் அடிப்போம் சரி பை டேக்கர் டாட்டா